தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் பல நிறுவனங்களில் பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த, எனக்கும் ஒரு எடிட்டராக இருந்த கேவி செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்திருக்காரு. வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்குது. அது என்ன மாதிரி நம்ம எந்த கோணத்தில் அதை பார்க்கணும்? இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனல்களையும் பரபரப்பான ஒரு விவாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய மனைவியோ தோழியான்னு தெரியல, கிளைன் மேக்ஸ்வெல், இவங்க 2 பேரை பற்றி மாத்திரமே அந்த விவாதம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்னென்ன செஞ்சாங்க, எப்படி சம்பாதிச்சாங்க, அவங்க எப்படி பெண்களை பயன்படுத்துகிறாங்க, இன்னும் சிறுமிகளை பயன்படுத்துகிறாங்க, இப்படி மட்டுமே அந்த விவாதம் போய்கிட்டு இருக்கு. இதனால் மக்களுடைய கோபமும் ஊடகங்களுடைய கோபமும் பார்க்கும்போது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேலேயும் கிளைன் மேக்ஸ்வெல் மேலேயும் மட்டுமே திருப்பி விடப்படுவதாக தான் தெரியுது. ஆனால் நிச்சயமாக இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் கிளைன் மேக்ஸ்வெல்லையும் இயக்குனதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு. அதன் பின்னால் மிகப்பெரிய சக்திகள் தான் வேலை பார்த்துருக்கு. ஆரம்ப கட்டத்தில் வேணால் ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் கிளைன் மேக்ஸ்வெல்லும் தங்களுடைய பணத்தாசையின் காரணமாக அவங்க இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இவர்களுடைய அந்த தொழில் திறமையை பார்த்து, இவங்க எல்லாரையும் ஈர்க்கிறத பார்த்து, பெரிய பெரிய அதிகாரிகள் தான் இவங்களை அழைத்து வரக்கூடிய திறமையை பார்த்து, இதன் பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் இந்த பாலியல் தொழிலில் பெரிய பெரிய அதிகாரிகளை அழைத்து வரக்கூடிய அளவுக்கு இவங்க இருக்கிறாங்கன்னா, இதை பயன்படுத்தி நம்முடைய அரசியல் ஆதாயம், பொருளாதார ஆதாயம், அதே மாதிரி பிற நாடுகளில் உள்ள தலைவர்களை எப்படி சிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான சதிவலையில் ஈடுபடக்கூடிய சக்திகள். ஏன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் மேக்ஸ்வெல்லும் அமெரிக்காவில் செயல்படுறவங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நியூயார்க்கில் பிறந்தவர். நியூயார்க்கில் பிறந்துட்டு ஒரு போலி ஆவணங்களை கொடுத்து ஒரு வாதியார் வராரு. அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லா இடத்துலையும் ஃப்ராடு பண்ணுறாரு. ஆனால் திறமையாக ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கிறக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் கிளைன் மேக்ஸ்வெல் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா லெஸ் மேக்ஸ்வெல்ங்கிறவங்க பிரிட்டிஷ் இளவரசர் வீட்டில் மேக்கப் பண்ணக்கூடியது. அந்த இளவரசர் வீட்டில் அலங்காரம்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள். அவருடைய மகள் தான். அவங்க பெரிய பின்னணி உடையவங்க. அப்போ இவருடைய இந்த ஏமாற்றக்கூடிய திறமையை பார்த்துட்டு, பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை பார்த்துட்டு கிளைன் மேக்ஸ்வெல் அவங்களோட இணைகிறாங்க. அதை உன்னுடைய மூலியம் என்னுடைய பணம் முதலீடு வச்சு இன்னும் அதிக அளவு நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தொழிலால இவங்க பாலியல் தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. நியூயார்க்கில் தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. நியூயார்க்கில் பாலியல் தொழிலை ஆரம்பித்து அங்கே பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவங்களுடைய இச்சைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில், அவங்களுடைய விருப்பங்களை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் ரகசியமாக நடத்துவதாக சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தொழில் வரும்போது இந்த நியூயார்க்கில் ஃப்ளோரிடாவில் ட்ரம்ப் இருக்கிற வீடுக்கு அருகிலேயே ஒரு 9 மாடி பில்டிங் வேறு வாங்குறாங்க அவங்க. அந்த அளவு 9 மாடி பில்டிங்னா அங்கே எவ்வளோ பெரிய விலை மிகவும் அதிகமாக இருக்கும். அப்போ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த அதிகாரிகள்லாம் இவங்ககிட்ட தொடர்பில் இருந்திருக்காங்கன்னு தான் தோணுது. இந்த தொடர்புகளை பயன்படுத்தி இதை எப்பவுமே அமெரிக்காவில் சிஐஏ டீப் கான்ஸ்பைரசின்னு சொல்லுவாங்க. சிஐஏ ஒரு உளவுத்துறை, டீப் கான்ஸ்பைரசினா உறவாடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. அதாவது உங்களோட நட்பாகவே உறவாடி உங்களுக்கு சிதைச்சி விட்டுறது. ஒரு பங்களாதேஷில் இப்போ உதாரணமாக யூனிஸை கொண்டு இது பண்ணதில் அங்கே உள்ள ஆட்களையே வச்சு அந்த அரசாங்கத்தை கவுக்கிறது. இந்த மாதிரி டீப் ஸ்டேட் கான்ஸ்பைரசின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. இது உலகம் முழுதும் அவங்க அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதில் சிஐஏவும் டீப் ஸ்டேட் கான்ஸ்பைரசியும் இதெல்லாம் கண்காணிக்காமல் இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய 9 மாடி பில்டிங் வாங்கினா அதிகாரிகள்லாம் போகிறாங்க வராங்கன்றது இவங்களுக்கு வந்த உடனே இவங்களை நம்முடைய அரசியல் சதுரங்கத்தில் எப்படி இவங்களை பயன்படுத்தி கொள்றதுன்னு ஒரு குரூப் பின்னாடி நிச்சயமாக வேலை செஞ்சுருக்கணும்னு தான் நம்பப்படுது. இப்போது இது வேலை செஞ்சு இந்த மாதிரி பண்ணனால்தான் இத்தனை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபரில் ஆரம்பித்து அதிகாரி வரை இதை பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான நேரத்தை கூட நீங்கள் கணக்கில் எடுத்திங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இவர் நம்முடைய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனே அதிபர் தேர்தலில் போட்டியிடும்போது எப்ஸ்டீன் ஃபைலோட இவர் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பிரச்சாரம்லாம் செய்யப்பட்டது. அப்போ அவர் சொன்னால் எனக்கு தொடர்பு இல்லை, நான் அதிகாரத்துக்கு வந்தவுடனே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ 2019ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் சரண்டர் ஆகிறார். நீதிமன்றம் சரண்டர் ஆகிறார். ஏன் சரண்டர் ஆகிறார்? 2019ஆம் ஆண்டு அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து தோணி இருக்கு.
நமக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது, அதனால வந்து நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா நீதிமன்றத்தில், இப்போ நம்ம ஊர் லோக்கல் ரெவல்யூஷன் நிறைய பேர் சரண்டர் ஆகிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல அவங்க போய் சரண்டர் ஆகி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு எதை எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் போய் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகிற அதாவது 2019 ஜூலையில் சரண்டர் ஆகிறாரு. 2019 ஆகஸ்ட் அடுத்த மாதமே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த ஒரு மாதத்துல அவருடைய கொலை நடந்தது. அதாவது வெளியில உயிருக்கு பயந்து உள்ள போனா உள்ள ஒரு கொலை நடக்குது. அப்ப அந்த நேரத்துல இந்த இது சூடு பிடிக்குது. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் 4 ஆண்டுகள் கழித்து, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்து இப்போ வெளியிட்டிருக்கிறாருன்னா, இந்த தருணம் வந்து எப்படி உலகத்துல அரசியல் சூழ்நிலை எப்படி நிலவுது, இந்த உலகத்துல அரசியல் சூழ்நிலை எப்படின்னா ட்ரம்ப் வந்து உலகத்தை மேலாதிக்கம் பண்ண நினைக்கிறாரு. அது சகல வழியிலையும் அவர் கையாளுறாரு. உதாரணமா காசாவில் வந்து நாசக்காடாக்கி இஸ்ரேலை வலுப்படுத்தி ஈரானத்தில் ரிட்டர்ன் பண்றாரு. அவங்க வந்து ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நேரடியா மோதல் வந்துட்டா அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஈரான் வந்து தார்மாரா அடிச்சு விட்டுருவாங்கன்றத ஒரு உறுதியா இருக்கு. ட்ரம்புக்கு அந்த பயம் இருக்கு, அச்சம் இருக்கு அவருக்கு. அதனால வந்து காசா மேல போடுறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. காசா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு அந்த ஹவுதிஸ்க்குலாம் இவர் ஆதரவு கொடுக்குறாங்க, ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி கொண்டு வராங்க அவங்க பிளானை. அதே நேரத்தில் வந்து கிரீன்லாந்து, யூரோப்பில் வந்து கிரீன்லாந்து வந்து கைப்பற்றணும்னு, அங்கே உள்ள கனிம வளங்கள் பூரா தன்னுக்கே சொந்தமாக்கணும்னு ட்ரம்ப் மிகவும் பிடிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தான் அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கு கூட்டாளிகளாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. அவங்க நினைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பங்கு போடுவோம், நீ மாத்திரம் ஏன் எடுத்துக்கிறன்றதான் அவங்களுடைய ஐரோப்பிய நாடுகளுடைய எண்ணமா இருக்குது. அதெல்லாம் அவங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. இப்ப இந்த ஃபைல்ஸ் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளியான உடனே யாருக்கெல்லாம் ஆபத்து, பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் முதல்ல ஆபத்து ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன? பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் இதுல ஆபத்து இருக்கக்கூடிய என்ன ஆவணம் வந்து வெளிவந்திருக்கு? பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கேர் ஸ்டாமருங்கிறவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். அவருடைய கட்சியில் லேபர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிர்வாகியா இருந்தவர், பல்வேறு பொறுப்புகளை வகிச்சவர். பின்னால் ஸ்டார்மரால் அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட மாண்டல்சன்கிறவர். அந்த மாண்டல்சன்கிறவருக்கு மாண்டல்சன்கிறவருக்கு இந்த எப்ஸ்டைன் தொடர்பு இருக்கிறதான படங்களும் ஆவணங்கள் பகிரங்கமாக வெளியிடப்பட்டது. இதனால வந்து ஸ்டார்மருக்கு நெருக்கடி ஏற்படுது. அங்கே உள்ள எதிர்கட்சிகள் எல்லாமே நீ வந்து இவருக்கு நீ தான் ஆதரவு கொடுத்துருக்க, இது நீ செஞ்ச மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மாண்டல்சன் பதவி விலகிட்டார். நம்முடைய ஸ்டாமருடைய சீனியர் பிஏ, தலைமை உதவியாளர், அவரும் ரிசைன் பண்ணிட்டார். இப்போ ஸ்டாமரே பதவி விலகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நெருக்கடி அவங்களால கொடுக்க முடியும், அது எந்த அளவுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினரோட லேபர் கட்சி புரிஞ்சு கொள்ள போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஸ்டாமர் பதவி விலகக்கூடிய நெருக்கடி இன்னைக்கு அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர்னு நினைக்கிறேன் ஜாக்கின் ஒருத்தர், அவருக்கும் இதில் எப்ஸ்டைன் ஃபைல் 600 இடத்துல தொடர்பு இருக்கிறதாக கோடு போட்டு காமிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் அதை தொடர்ந்து பிரான்ஸ் வச்சுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவரை வச்சு யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. பிரான்ஸுக்கு இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ கிரீன்லாந்து விஷயத்தை நெருக்கடி வர நேரத்தில் எப்ஸ்டைன் ஃபைல் வெளியாகுது. அதே நேரத்தில் இந்தியா பங்களாதேஷோடையும் பாகிஸ்தான் கூடயும் மோதிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எப்ஸ்டைன் ஃபைலில் மோடி பேரை வெளியிடுறாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி பேரை வெளியிடுறாங்க, டெண்டுல்கர் பேரை வெளியிடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, அரசியல் தலைவர்கள் இதை எப்படியாவது லிங்க் பண்ணி வச்சுட்டோம்னா இதை காட்டி மிரட்டலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ வந்து ட்ரம்ப் வந்து கையாள ஆகாதவராக மாறி இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருடைய சதி மூலியமா நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ட்ரம்ப் மாத்திரமே நம்ம இதில் குறை சொல்ல முடியாது. ட்ரம்ப் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு தான். அமெரிக்காவில் வந்து ஆயுத முதலாளிகளும் கமர்ஷியல் வர்த்தக முதலாளிகளுக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு தான் அவர். அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி தான் செய்வார். அவங்களுடைய நலன் பாதுகாக்க தான் எல்லாம் செய்வார். அதனோட அடிப்படையில் தான் அந்த கனிம வளத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க. ஆயுத வியாபாரத்தில் ஆபரேஷன் சிந்தூரில் வந்து இந்தியா பலம் பெற்றுமோ, இந்தியா பிரான்ஸ் கூட மற்ற நாடுகளோட ஆயுதங்கள் 3 லட்சம் கோடிக்கு இப்போ ஒப்பந்தம் போட போகிறாங்க. அப்போ நம்முடைய ஆயுத வியாபாரம் கெட்டு போகுமோ அப்படிங்கிறதுனால இந்தியாவை மிரட்டுறதுக்கான வேலையெல்லாம் அவங்க ஈடுபடும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. உடனே அமெரிக்கா 25% வரி இருந்ததை 18% குறைச்சிருக்கு. அப்போது இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய ஒரு மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன்னும் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் முழு விவரம் வெளியிடப்படலை. இதில் வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய
மார்ச்சில் தான் வெளியிடணும்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. பட் ட்ரம்ப் வந்து முன்னாடியே வெளியிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசு தான். மத்திய அரசு வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் விவரங்களை தெளிவுபடுத்தாமல் இருக்கிறதுனால பல்வேறு விவாதங்களும் ஊழல்களும் நமக்கு வருது. மத்திய அரசு செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நிச்சயமாக இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வெளிப்படையாக அறிவிக்கணும். என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குன்னு. பொதுவாக வந்து ஒரு மினிஸ்டர் வந்து வெளியில் வந்து கிரீன் ரிஜிஜு ஐ திங்க் பியூஷ் கோயல் நினைக்கிறேன், அவர் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் இருக்குது, இந்த மாதிரி ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்கிறத விட ஒரு பியூராக ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி அவங்க வெளியிடணும். வெளியிட்டு இந்த ஒப்பந்தம் வந்து நம்முடைய விவசாயிகளை பாதிக்கலைங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு தான் இருக்குது. அதனால அந்த முழு விவரங்கள் வெளியான பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போது ட்ரம்பினுடைய இந்த செயல், அதாவது வந்து வெளிப்படைத்தன்மை, அவருடைய தேர்தலுடைய வாக்குறுதியை தான் வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இதனால் உலக நாடுகள் ஒரு அழுண்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இதை எப்படி எல்லாரும் கையாள போகிறாங்க? இது எப்படி கையாள போகிறாங்க அப்படின்னா, இது பலவீனமான நாடுகள், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பலவீனமான நாடுகளும் சில பலவீனமான தலைவர்கள், அதாவது எல்லா அதாவது எப்ஸ்டீன் ஃபைலில் குறிப்பிடப்பட்ட பேரில் உள்ள எல்லா தலைவர்களும் தவறு செஞ்சுட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் அரசியல் ரீதியாகவும் விளையாண்டுருக்கான், அறிவியல் ரீதியாகவும் விளையாண்டுருக்கான். அரசியல் ரீதியாக விளையாண்டது தான் இந்த தலைவர். என்னென்ன இப்போ ஒரு 2 பேருக்குடைய இமெயில் உரையாடல் நடக்கும்போது அதில் வந்து நான் இப்போ ஒரு பேரை குறிப்பிட்டு விட்றேன், எனக்கு இவருக்காக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நேரடியாக எனக்கு அவருக்கு தொடர்பு இருக்காது. இமெயிலில் குறிப்பிட்டு விடுறது. மோடிங்க சந்திச்சாரு, இஸ்ரேலில் வந்து டைம் சந்திச்சாரு, அப்போ சாங் அண்ட் டான்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அதாவது சாங் அண்ட் டான்ஸ் அப்படின்னா அது ஃப்ரேஸ் தான். அது சாங் அண்ட் டான்ஸ்னால் பாடினார் ஆடினாருன்னு நம்ம நிறைய பேர் அதை பேசுகிறாங்க. சாங் அண்ட் டான்ஸ் அப்படின்னா போடுற தாளத்துக்கெல்லாம் ஆடுறது. அவன் என்ன தாளம் போடுறான் அதுக்கேற்ற மாதிரி ஆடுறான்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் தலையாட்டுறதுன்னு அர்த்தம். அதை தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீன் வந்து இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறாரு முடியும். அது சம்மந்தமாக இவங்க தான் தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது இது வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன் விவாதிக்க முடியாத விஷயம்னா, அது ஒரு வெளிநாட்டு நம்முடைய நட்பு நாடுன்னு சொல்ற எதிர் நாடுன்னு பகிரங்கமாக அறிவிக்கலாம் அமெரிக்காவில். ஆனால் அவன் செய்தது போல நமக்கு எதிர் நாடு மாதிரி செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் நட்பு நாடுன்னு வச்சிருக்கோம். ஆனால் எந்த நட்பு நாடுகளை பற்றியும் பார்லிமெண்ட்டில் விவாதிக்க முடியாது. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி விவாதிச்சா உண்மையை சொல்லணும்னா இதன் பின்னணியில் உள்ளவங்க யாரு, இதன் சதி, அமெரிக்காவுடைய சதி என்ன, இதில் அமெரிக்கா தன்னுடைய இம்பீரியலிசத்தை மேலாதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக செய்யக்கூடிய சதி என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்லிமெண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நேரடியான மோதல் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு வரும். அதனால் வெளிநாட்டு விஷயம் பார்லிமெண்ட்ல விவாதிக்க முடியாது. ஆனால் உரிய ஃபோரத்தில், வெளியில அவுட் ஆஃப் பார்லிமெண்ட்ல உரிய ஃபோரத்தில் அவங்க இதை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தாத வரைக்கும் சந்தேகங்கள் உண்டாகும். இல்லை, இப்போது ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒருத்தவங்க நம்ம மேலே வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டில் நம்ம இல்லைன்னா பகிரங்கமாக என்ன சொல்லுவோம், முடிஞ்சால் நிரூபிங்க, அந்த குற்றச்சாட்டில் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இந்திய பிரதமர் மேலே பகிரங்கமாக வைக்கும் பொழுது இந்திய பிரதமர் வாய் திறக்காமல் இருப்பது அப்படின்றத பல கேள்விகளை வேற மாதிரிலாம் எழுப்புது இல்லையா? அதுதான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் மாற்றி மாற்றி பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் சாதகமாக போயிடாது. அதனால் அதை வெளிப்படையாக அவங்க வந்து விளக்கம் அளிக்கணும். வெளிப்படையாக அந்த கட்சி சார்பில் அதை பார்லிமெண்ட்டில் விவாதிக்க முடியாது நிச்சயமாக. அப்படின்னும் போது வெளிப்படையாக வெளியில் வந்து அவங்க வந்து விளக்கம் அளிக்கணும் கண்டிப்பாக. இல்லை, இப்போ ராகுல் காந்தியுமே சரி, ராகுல் காந்தி இப்போ எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், முன்னாடி வந்து ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்திற்கு போனால் என்ன எழுப்புவார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. முன்கூட்டியே நாடாளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்கூட்டியே இதெல்லாம் விவாத பொருளாக மாறப்போகிறது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி செயல்பட்டு இருக்காரு. அதுபோல தான் ஒரு முன்னாள் முப்படை தளபதி ஒரு இது எழுதுறாரு, அந்த புத்தகம் வெளிவராமல் இருக்கு. அதை பற்றி எடுக்கும்போது கூட அது கூட மத்திய அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க தர அது வந்து விளக்கம் தர மாட்டேங்குதே. என்ன நரவணே எழுதுகிற புத்தகம் அது. அவர் என்ன இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புத்தகம் வந்து வெளியிடப்படவில்லை, இன்னும் வெளியாகாத புத்தகத்துக்கு யாராவது எடுத்தாங்கன்னா அது காப்புரிமை பிரச்சனை வரும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ராஜீவ் காந்தி அந்த புத்தகம் ஹேண்டில் பண்ண முடியாது, ராகுல் காந்தியால் அந்த புத்தகத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு இதை. ஆனால் ராகுல் காந்தி எழுப்பின அன்னைக்கு அதை சொல்லலை. ராகுல் காந்தி எழுப்பின அன்னைக்கு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்கலாம். அதாவது 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு, சீனா வந்து படைகள் என்ன நெருங்கி வர்றாங்க அப்படின்னு நான் சொல்லி ராஜ்நாத் சிங்கிட்ட சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு போய் என்னுடைய சீஃபுக்கு போய் எனக்கு வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் 2 மணி நேரம் கழிச்சு அந்த ரிசல்ட் என்னன்னா, நீ ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுதான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட் அதை வந்து விளக்க வேண்டியதான் பார்லிமெண்ட். ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான் நாடாளுமன்றத்துக்கு. அதையே இவங்க விளக்க தயங்குறாங்க, அதையே இவங்க தடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. அது வந்து ஜனநாயகம் இல்லை, அதை பேச அனுமதிக்கணும். இவங்க இந்த விளக்கத்தை தாராளமாக அவங்க தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்படின்போது அதை ஏன் அவங்க மறுக்கணும், ஏது அதுக்கு விவாதத்தை தடுக்கணும் அவங்க
அந்த புத்தகம் வெளியாகல. இதை இன்னைக்கு தான் அவன் சொல்லியிருக்காரு. ஆனால் பார்லிமெண்ட்ல எழுப்பது அன்னைக்கு எழுப்பிட்டாரு. இவங்களே சொல்லியிருந்தா ஒரு ஆரோக்கியமான விவாதம் முடிஞ்சிருக்கும். அதோட 0 ஹவரில் அந்த இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எழுப்பலாம். பார்லிமெண்ட்லேயும் சரி, அசம்பிளிலையும் சரி, கேள்வி நேரம் முடிஞ்ச உடனேயோ அல்லது பட்ஜெட் விவாதத்துக்கு முன்னாடி 0 ஹவர்னு ஒன்று கொடுத்து அதை அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை அவங்க எழுப்பி அனுமதிச்சிருக்கலாம். இப்போ 2019 தான் வந்து அவருடைய சிறையில் வந்து அவருக்கு வந்து பண்ணுறாங்க. 2008 2019 வரைக்கும் இவர் ஒரு குற்றவாளி அப்படின்ற அளவு தான் தெரிஞ்சிருந்திருக்காரு. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த இடத்துல இது பொருந்தது? என்ன 2008 இவர் கைது பண்ணுறாங்க. ஒரு 16 வயது சிறுமியை இவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதாக இவரை கைது பண்ணுறாங்க. இப்போ கைது பண்ணும்போது அங்கே அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது, ப்ளீ பார்கெயின்னு சொல்லி. அதாவது போலீஸுக்கும் இவருடைய ப்ராசிக்யூட்டருக்கும் இடையே பேசுவாங்க. பேசி இந்த கேஸ் நிற்குமா நிற்காதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் தொடர்ந்து இது பண்ணாங்க. அப்போ இந்த கேஸ் நிற்காதுன்ற மாதிரி சொல்லி இவங்க ஏதோ சில சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் வைங்களேன், அந்த மாதிரி பயன்படுத்தி நிற்காதுன்னு சொன்னோன்னே அந்த கேஸில் அவர் இது பண்ணிட்டாங்க. ஜாமீனில் வெளியே வந்துட்டார். வெளியில் வந்ததுனால அவர் வந்து ஃப்ரீயாக அந்த கேஸை இது பண்ண முடியல, அவங்க பர்சியூ பண்ணலை, அவங்க தொடர்ந்து நடத்தலை. அதனால் இவர் வெளியே இங்கே வந்துட்டார். ஆனால் அந்த நேரத்தில் இப்போ ஏன் கைது பண்ணால் அன்னைக்கு யார்ட்டையும் ஒரு பெரிய ஆள்கிட்ட நான் மோதிப்போம், பெரிய ஆள் எதுவும் மிரட்டியிருக்கலாம். அதனால வந்து இந்த கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதோ அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஏற்பட்டுன்னு வெளியே விட்டுருக்காங்க. வெளியே விட்டு ஏன் வெளியே விட்டுருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் ஏற்பட்டது மட்டும் இல்லை, இன்னும் சில பேரை இந்த வலைக்குள்ளே தங்களுக்கு கைக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கு இவன் பயன்படுவான்னு சொல்லி அவன் பின்னால் உள்ள சக்திகள் முயற்சி பண்ணி இந்த ஆளுக்கு ஜாமீன் வாங்கி ப்ளீ பார்கெயினில் அந்த சட்டத்தின் மூட்டையில் வெளியே வந்திருக்கிறார். வெளியில் வந்து இந்த நாள் மறுபடியும் அவன் தன்னுடைய வேலையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்கான். இப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு ஒரு அடிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் செயல்படலை அப்படின்றது இப்போது குறிப்பாக இந்தியாவோட பிரச்சனை, ரஷ்யாவோட பிரச்சனை, ஈரானோட பிரச்சனை, ஸோ இப்படி எல்லா நாடுகளோட பிரச்சனை இருக்கும்போது இந்த ஃபைலை வெளியிட்டிருக்கிறது அப்படின்றது என்ன சரியான உள்நுணுக்கத்துக்கு இதை வெளியிட்டிருக்காங்க? அதாவது இந்த எப்ஸ்டீன் ஃபைலை நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி போட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி போட்டால் நம்ம எல்லாமே அதில் பார்க்க முடியும். கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளாக் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேரில் நிறைய இடத்துல பிளாக் பண்ணிட்டு தான் வெளியே விட்டுருக்காங்க அவங்க. அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, எனக்கு கட்டுப்படலை, உனக்கு இந்த ஃபைலை விட்டு உங்கள் நாட்டை பிரச்சனையை கிளப்புவேன், உன்னை வந்து ஒரு கிரிமினல், அதாவது பிலோ 18 ஏஜ்னும் போது அது வந்து கிரிமினல் குற்றம். அமெரிக்காவில் கிரிமினல் குற்றம், இந்தியாவில் கிரிமினல் குற்றம், பெரும்பாலும் நாடுகளில் அது கிரிமினல் குற்றம். அப்படின்னும் போது அந்த கிரிமினல் குற்றத்துக்கு ஆளான ஒரு நபராக உங்களை நான் சித்தரிச்சிடுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிரட்டல் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல். இப்போ அதான் நான் சொன்னேன், இந்த கிரீன்லாண்டு பிரச்சனை இப்போதான் புதகாரமாக இருக்கு. அதனால இந்த பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் மிரட்டல் விடக்கூடிய விடுதலை அந்த இது வெளியிட்டா. நீங்கள் தக்கார் குரல் பத்திரிகையில் கூட ஒரு கட்டுரையை கூட நான் படித்தேன். அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சேசிங் மிட் நைட் ஹவு த வேர்ல்ட் வெல்கம்ஸ் த நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் விஜயலட்சுமி வீரையன்னு ஃபின்லாண்ட்லேருந்து எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளையும் தி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பவர் ப்ராக்சிமிட்டி அந்த பேப்பர் ட்ரெயில் தட் வோட் டிஸ்அப்பியர், இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் படிச்சிங்கனாலே இது படிச்சுட்டு அந்த எப்ஸ்டீன் ஃபைலை உதாரணம் பொருத்தி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வழிகள் புரியும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்றது வெளிவந்த பிறகு எந்த நாடுகள் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு? இதில் வந்து எப்படின்னு எல்லா நாடும் எழுதி விட்டுருக்காங்க அவங்க. ஆனால் எந்த நாடு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவங்க பிரச்சனையை கொண்டு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, எப்ஸ்டீன் ஃபைலை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அதை பிளாக் பண்ணதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு எப்பப்போ தேவை அப்பப்போ பயன்படுத்துவாங்க. இப்போ 30 லட்சம் ஆவணங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க, 30 லட்சம் கோப்புகள் இருக்கக்கூடிய ஆவணங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னும் 30 லட்சம் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வீடியோஸு, பல புகைப்படங்கள் இருக்குன்றாங்க. அது வந்து எந்தெந்த நாட்டை இன்னும் ஆளுமை பண்ணுறதுக்காக இது நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்க, இந்த எல்லா நாட்டு தலைவர்களையும் அல்லது அந்த நாட்டு முக்கிய பிரமுகர்களையும் அதை லிங்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படிதான் நான் சந்தேகப்படுறேன். அதனால எந்த நாட்டுக்கு எப்போ தேவைப்படுது, எந்த நாடு தன்கிட்ட ஒரு முரண்டு பண்ணுறாங்க பண்ணிக்க பார்க்குறான்னு பார்த்தா அப்பப்போ அதை ரிலீஸ் பண்ணுவோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இந்த அறிவியலை சார்ந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது என்ன, அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னன்னு கேட்டால், இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஃபிசிக்ஸ் மாநாடுலாம் நடத்தியிருக்காங்க. எப்ஸ்டீன்
பிசிக்ஸ் மாநாட்டில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்து அறிவியலாளர்கள்லாம் வந்து அதில் கலந்துருக்காங்க. உடற்கூறு சம்மந்தமான அறிவியலாளர்கள்லாம் அதில் வந்து கலந்துருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ்க்கும் நிறைய உதவி பண்ணியிருக்கான். அந்த என்ஜிஓஸில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை சிறிய அளவில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த பங்கேற்று இருக்கும்போது என்ன, எப்ஸ்டீன் உயிரினவை எடுத்து மரபியல் மாற்றம் செய்ய முடியுமா குழந்தைகள்கிட்ட செலுத்தி, அதை பெண்கள்கிட்ட செலுத்தி அப்படிங்கிற ஆய்வுலாம் நடந்திருக்கிறதாக அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அப்போ இதன் மூலமா என்னன்னா, ஒரு உயிரி பயோவார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பயோவார் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை, அதன் தயாரிப்புகளுக்கு இந்த ஆய்வை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். 1. 2, ஸ்டீஃபன் ஹாப்கின்ஸ்னு அவர் மிகப்பெரிய சாதனையாளர், உடல்பூர செயலற்றவர், மூலமாக நல்ல இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டீஃபன் ஹாப்கின்ஸ் கூட ஒரு 5-6 பெண்களை நிறுத்தி வச்சு இவர் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். என்னன்னா, மூளை மட்டும் செயல்பட்டு உடல் செயல்படாத நிலையில அவனுடைய பெண்கள் சுற்றி சின்ன சின்ன பெண்கள் இருக்கும்போது அவனுடைய மூளை எந்த மாதிரி செயல்படும், உடல் உறுப்பு செயல்களில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ற ஆராய்ச்சி நடந்திருக்கும். ஏன்னா எந்த காலத்துக்கு ஸ்டீஃபன் ஹாப்கின்ஸால ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே போய் என்ன பண்ண போறாரு பெண்கள் வச்சுக்கிட்டு. இந்த ஆய்வு நடத்துறதுக்காக ஸ்டீஃபன் ஹாப்கின்ஸ் ஒத்துருக்கலாம். அவருக்கு என்ன, விஞ்ஞானம் தானே, ஒரு அறிவியலாளர். அப்போ அறிவியல் ஆராய்ச்சியில் இது ஒரு ஆராய்ச்சியாக இருக்கும் தான் எல்லாரும். இல்லை, நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுற மாதிரி காமிச்சு எல்லாரையும் அங்கே வரவழைச்சு அவருடைய சுயநலத்துக்காக, யாருடைய பொது நலத்துக்காக இதெல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அமெரிக்காவுடைய நலனுக்காக. கொரோனா 2019 இறந்த உடனே தான் கொரோனா அந்த பீரியட் தான் பரவி இருந்துச்சு. ஆமாம். ஆனால் சீனா லேபில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பின்னாடி அதை ப்ரூவ் பண்ண முடியல இவங்களால, அமெரிக்காவில் ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ எந்த லேபில் அது தயாரிக்கப்பட்டது? அதே மாதிரி உயிர்களை கொல்லக்கூடிய கிருமிகளை உருவாக்கக்கூடிய ஆய்வகம் எப்ஸ்டீன் இருந்ததா? ஏன் அவன் விஞ்ஞானிகள் மாநாட்டை கூட்டணும்? பாலியல் தொழில் சொல்லி செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய எதுக்கு இந்த மாதிரி அறிவியல் மாநாடு? ஹாப்கின்ஸ் போன்றவர்கிட்ட பெண்களை பக்கத்தை நிற்க வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுறது, அவருடைய உயிரணுவை எடுத்து பல பெண்கள்கிட்ட செலுத்தி மரபியல் மாற்றம் ஏற்படுதா அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுன்னா செஞ்சுருக்காங்கன்னா, இது பின்னாடி பெரிய ஒரு கேங் ஒர்க் பண்ணியிருக்குன்னு தான் அர்த்தம். அதே போல் அங்கே வந்து எத்தனையோ டன் ஆசிட், ஒரு விதமான ஆசிட் வந்து அங்கே கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையா? அந்த ஃபைலில் அதை பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அந்த ஃபைல்லேருந்து ஆசிட் வந்து இங்கே கொண்டு போகப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இவங்களாம் அசியூம் பண்ணுறாங்க. அந்த ஆய்வுகளை, இந்த விஞ்ஞான ஆய்வுகளை வச்சு, அறிவியல் ஆய்வுகளை வச்சு இவங்க அசியூம் பண்ணுறாங்க. பட் அந்த அது வந்து உறுதியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். உலகத்தில் நமக்கு வந்து சிலர் எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. எலான் மஸ்க்கு, பில்கேட்ஸு, இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு பயணிக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போ எலான் மஸ்க்கு நான் போகவே இல்லை, சும்மா பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்போ எலான் மஸ்காக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பாலியல் இச்சைக்காக அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அவங்க நினைச்ச இடத்துல இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அவங்க என்ன விருப்பமோ அதெல்லாம் செய்ய முடியும். ஒரு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர், அவர் மத்தியில் கூட ஒரு பொறுப்புலாம் வகிச்சார். அவருக்கு ரஷ்ய பெண்கள் வந்து இங்கே வந்தாங்கன்னு சொல்லி ஒரு இதில் பகிரங்கமாக எழுதுறாங்க, ஒரு வார இதழில். ரஷ்ய பெண்களை அங்கே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிகாரமும் பணப்பலமும் இருக்கிறவங்க பாலியல் இச்சைக்காக அவங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? அவங்க வந்து அந்த தீவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில பல தொடர்புகளுக்காக, வர்த்தக தொடர்பு, அரசியல் தொடர்பு, இதற்காக அதில் பலவீனப்பட்ட அங்கே வந்திருக்கவங்கள அவங்கள சந்திக்க வைக்கிறது, கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறது. புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எனக்கு இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியணும்னு அந்த லிங்க் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? சில அரசுகளுக்கு இடையே கூட நேரடியான தொடர்பு இருக்காது, நேரடியான பேச்சுவார்த்தை இருக்காது. ஆனால் அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஆள், அந்த நாட்டில் உள்ள முக்கியமான ஆள் தொடர்பு இல்லாத இன்னொரு நாட்டினுடைய முக்கியமான நபரை சந்திக்கணும் அப்படின்னும் போது 3ஆம் கட்ட லெவல், 4ஆம் கட்ட லெவல் சந்திக்கணும் போது இவன் ஏற்பாடு பண்ணுவான், அந்த எப்ஸ்டீன் ஏற்பாடு பண்ணுவான். அப்போ அவங்க போய் அங்கே போய் சந்திக்கும் போது அந்த தீவில் சந்திக்கலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அந்த தீவில் சந்திக்கும் போது அவங்க மாடியிலேருந்து சந்திச்சிருப்பாங்க. எந்த அவங்க போகக்கூடிய சந்திக்கக்கூடிய நபர்கள் போய் எல்லா இடத்தையும் நம்ம வீடு சுற்றி பார்க்க போகிற ஹோம் டூர் போகிறதில்ல, போய் அந்த இடத்துல உட்காரணும். அப்போ அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்க வேண்டியது. அப்போ அந்த தீவில் இவங்களும் வந்தாங்கன்னு கூட. அதுதான் சொல்கிறேன், இந்திய பிரதமர் இது வரைக்கும் அவர் கூட இருந்ததா எந்த புகைப்படமும் வெளியிடப்படலை, 4 வரிகள் தான் வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்திய பிரதமர் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, அப்படி அதாவது இந்திய பிரதமர் மேலே இல்லை, ராகுல் காந்தி பேர் அதில் இருக்குது, 4 இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்
ம். டெண்டுல்கர் வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர், அவருக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால பாரத ரத்னா விருதுலாம் கொடுத்தாங்க. அவர் எம்பி ஆகினாங்க. அவர் அமைச்சராகவும் ஆயிடுவாருன்றதுனால ம். அவர் பேரும் அதில் சேர்த்து விட்டுருக்காங்க. ம். இவர் நல்ல வேலையாக அவர் அமைச்சராகலை, அமைச்சரும் ஆயிருப்பார் இல்லை அமைச்சர் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கையில் அவங்க அதை பெரிய சேர்த்து விட்டுருக்குறாங்க. அதனால் வந்து இந்த இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மாத்திரம் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் இவங்க நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையாக பொய்யான்ற மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் நிலவத்தான் செய்யும். அது வந்து அப்படியே உண்மையான ஏற்றுக்க போகிறது அது பொய்ன்னு சொல்லி நிராகரிச்சிட மாட்டாங்க. அப்போ உரிய ஃபோரத்தில் எந்த அரங்கத்தில் அவங்களால பதிலளிக்கணும் அதை வந்து அவங்க நிச்சயமாக பதிலளிக்கணும். உங்களுடைய பணி சுமை ஒரு பக்கம், எங்களுக்காக வந்து பல விஷயங்கள், அதாவது எஸ்டீம் ஃபைல்ஸை பொறுத்தளவு நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் பல கோணங்களில் வந்து இருந்துச்சு. அதற்கு எங்களுக்கு எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி.